ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் சாமி கும்பிட போகிறோம். அதாவது எங்களுடைய குலதெய்வம் வந்து முனீஸ்வரர் தான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட போகிறோம். அங்கே என்னெல்லாம் ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலில் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக அம்மா அரிசி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, பச்சரிசி. ஸோ அது வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. சித்தப்பா என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இங்கே சாமி மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 5 செங்கல் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள் வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்க இடம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. கிளைமேட்டுமே இன்றைக்கி செம்மையாக இருக்குது. அம்மா அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க, பொங்கல் வச்சிட்ருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் உட்காந்து விறகுல சமைக்கிறது ஹாப்பியாக இருக்கும்ல. இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஜாலியாக இருந்துச்சு. அப்பா விறகு பொறுக்கிட்டு இருக்காரு. சிஸ்டருடைய பையன் இங்கே காற்று அதிகமாக அடிச்சிட்டு இருக்கு. காற்று அதிகமாக அடிக்கிறதுனால அடுப்பு சரியா எரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால பாட்டி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களே உட்காந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. பாட்டி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அதுவுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்க. சித்தப்பா ஆல்மோஸ்ட் எல்லா செங்கல்லையுமே மஞ்சள் தேய்ச்சிட்டாரு. இன்னும் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ண போறாரு. சொல்லுங்க. முன்னேப்பம் கும்பிடுவோம். காத்தால் 12லேருந்து மணி 4 மணிக்குள்ள கும்பிடுவோம். குலதெய்வம் அது ஃபர்ஸ்ட்டுக்கு அது கூப்பிட்டு அப்புறமா காட்டு கும்பிடணும். கோழி ஆக்கணும். முடிஞ்ச ஆடு வைக்கலாம், இல்லாட்டி கோழி ஆக்கலாமா. எப்பெல்லாம் கும்பிடுவீங்க? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தான் காத்தால் 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ள கும்பிடுவோம். செவ்வாய்க்கிழமை கூட கும்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை கும்பிட்டது இல்லை நாங்கள். வீட்டில் எதுனா விசேஷமா இருந்தால் அப்போ ஃபர்ஸ்ட் கும்பிடுவீங்களா? விசேஷம்னா கல்யாணம் ஆனா கும்பிடுவாங்க, ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா கும்பிடுவாங்க, ஏன்னா முழுவாது இருந்தா கும்பிடுவாங்க. ஆடு வெட்டக்கூடாது. அதுக்குதான் குழந்தை பிறந்த காது குத்தனா அது கொடுத்து எத்தனை நாள் மாசத்துக்கு ஒரு முறை கூட தான் கும்பிட முன்னேஸ்வரம். அதுக்கு போய் நான் வேணா நான் சொல்றாங்க. நம்ம இஷ்டம் தான் எதுக்கா. ஆனா வெப்ப காட்டி முன்னேஸ்வரம் கும்பிட்டாகணும். அது முன்னாடி கும்பிட்டுருந்தாங்க. இப்பெல்லாம் கும்பிடுறது இல்லையா? வெப்ப காட்டி கும்பிட்டா நல்லது. சரி, காட்டேரி கும்பிட போறீங்கல்ல, அங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? பண்ணும்போது காமிக்கிறாங்க. இனிமேல்ட்டு கூப்பிடுவோம். சரி சொல்லுங்க, என்னென்ன பண்ணுவீங்க அங்க போயிட்டு? அங்க ஒண்ணும் இல்ல, வீடு கட்டி பிள்ளையார் பூச்சி வச்சு பொய் கடலை, கோழிக்கறி குழம்பு, இது ஆட்டுக்கறி குழம்பு, குழம்பு, வாத்துக்கறி, முட்டை, கருவாட்டு குழம்பு, கோழிக்கட்டை எல்லாத்தையும் ஊட்டி இது எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போவோம். கோழி வச்சு கும்பிட்டுட்டு பானங்காசு வச்சு கும்பிட்டுட்டு அது மேலுக்கு அது குங்குமம் கொட்டி நழுவாங்க. அது நழுவிட்டு கும்பிட்டுட்டு வெளியே கொஞ்சம் தொலை வந்து உக்காந்துக்குவோம். 1 மணி டைமு அந்த அம்மா காலை வச்சுன்னு போனாங்களா, அது மேலிட்டு அந்த அம்மா போய் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் கலைப்போம்.
இவனுக்கு கல்யாணத்துக்கு யார் கல்யாணத்துக்கு தான் சாமி கும்பிட்டு போய் ஆ நல்லா காலுங்கெல்லாம் நல்லா நகமா தெரிஞ்சு அது மாதிரி தான் குழந்தை போனுச்சு. ஆ. அங்க பாச்சேதம்மா கோயிலுக்கு நல்லா தான் கும்பிட்டாப்போ. அந்த குங்கத்துல என்ன மாதிரி கால் வச்சுலாம் தெரியும்? அது பூனை கால் மாதிரி தெரியும், குழந்தை கால் மாதிரி தெரியும், கை விரலுங்க மாதிரி தெரியும், அப்படி விரலுங்க இப்படி எடுக்கிற மாதிரி விரலுங்க படியும். அதான் தெரியும், வேற என்ன தெரியும். சரி. கொஞ்சம் தள்ளி தானே இருந்துச்சு அது. இன்னும் கொஞ்சம் அதான் அப்படிதான் இருந்துச்சு. ஏன் அங்க இருந்து நான்வெஜ் எதுவுமே வீட்டுக்கு எடுத்துன்னு வர மாட்டேன்றீங்க? கூடாது. ஏன் எடுத்துன்னு வர மாட்டேன்றீங்க? நம்ம பின்னாலே வந்துடுவா. நம்ம பின்னால கூட்டிட்டு ஆகணும் பொடி என்ன போறீங்களா? தண்ணி கொஞ்சம் ஊத்த வச்சுட்டு பசங்க எல்லாம் சாமி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பானகம் கரைச்சிட்டு இருக்காங்க. பானகம்னா ஒன்றும் இல்லை, வெல்லம் தண்ணியில நமக்கு பொரியும் உடைச்ச கல்லையும் போட்டு தருவாங்க. அது சாமியோட பிரசாதம். இந்த சாமிக்காக படையல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் தான் குச்சம். என்னது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஊத்திடலாம். சிரிக்கிறான். டான்ஸ் ஆடுவோம். எவ்வளவு நேரம் சீக்கிரம் என்ன பண்ற பாருங்க. வரலையா? வரல. அவருக்கு அதான் வேலை. காலையில தாத்தா போயிட்டு வச்சிருந்தோம். முனீஸ்வரருக்காக படையல்ல பொரி, அவல், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, பொறை இதெல்லாம் வைப்பாங்க. இது கூட வந்து முனீஸ்வரருக்கு ரொம்ப பிடிச்ச சுருட்டு, அது இல்லாம கொஞ்சம் பாட்டில் அதெல்லாம் வாங்கி. அது கவர் ஓபன் பண்ணலையா? அந்த வரைக்கும் கூட நல்லா இருக்கு. பொரியில ஊ போத்துற பூவே கீழே தட்டி
சொம்புல அடியில் மண்ணு இருக்கு. அது கற்பனை வச்சுக்கிறேன். வச்சுருந்தா தள்ள பெரியப்பா தந்துக்கிறாரு வரமாட்டான். சாமி 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 அக்பர் 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 வாழ்பத்தில் சரியில்லம்மா கொஞ்சம் மேலே இறங்கி இறங்கி போய் நூல் சுத்தலையாமா? ஏய் கட்டி போட்ட மாதிரி சாமி இல்ல இப்படி மேல என்ன தலையில வேணா வைப்பாங்க. எங்க வச்சிக்கிறேன்? இத வச்சு அங்க வச்சிக்கிறேங்க. கால் மேல போடு. தலை மேல இப்படி நீட்டா ஓடு. வெசி செட். கட்ட சொன்னீங்க. நீட்டா ஓடு. அப்படியே வைக்கணும். ரத்தல் பேக்ல அது ஏடா போடுற? போடு போடு மேல போடு. கட்டல மேல. கொஞ்சம் போடுங்க. அப்பதான் போடுவானா? நான் கேக்குறேன் என்ன வேணும் போட்டு ஆமிச்சு ஆனா அப்படி வா கூடுமா ஏத்துமா கல்புரை ஏத்துமா மாமா ஏத்து ஒரு கப்பல் ஏத்து வடிபடி அதற்கு பர்த்தில தண்ணி வெச்சு பேசலையா நான் அந்த விளக்குல பார்த்தேன் கிதி கொஞ்சம் ஏய் விளக்குல பத்த கூடாது கல்புரை பத்த தண்ணியா வந்து போடுவியா மஞ்சள் தண்ணி வைப்பாங்க அந்த சொப்புல வைக்கணுமா பானகம் மஞ்சள் தண்ணி வைக்கிறாங்க நம்ம வைக்கிறது பானகம் வச்சிட்டு இல்ல விடுங்க தண்ணி தண்ணி இல்லைனா குளத்துக்கு அங்க வைக்கிறேன் அது டவுல் டவுல் சொப்பு எடுத்து மஞ்சள் தண்ணி கொஞ்சம் தண்ணி பானகம் ஊத்துவாங்க ஆனா நான் வைக்கிறது அது மாதிரி இது மாதிரி கை அந்த கல்லுக்கு பாரு சொப்புல எல்லாம் நான் வைக்கிறேன் சொப்புல வைக்க மாட்டாங்க பெல்லுங்க வைக்கிறாங்க இருக்கா அதுக்கு தான் அங்க வச்சிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ சாமி மேலே போட்டிருந்த அந்த கயிறு எல்லாருக்குமே கையில் கட்டி விடுவாங்க. அங்கே வந்து எல்லாருமே கயிறு கட்டிப்பாங்க. அது இல்லாமல் நான் சாமி பிரசாதமாக வச்சுருந்த பானகமும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அங்கே சாமி படையலில் வச்சுருந்த பொரி, அதுக்கப்புறம் புறை, இதெல்லாமே எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுத்து அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. கோவில்லேருந்து டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு விளக்கேற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வச்சுருந்த பொங்கல், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் பூஜை ரூமில் வச்சு விளக்கேற்றிட்டு வேண்டிக்கணும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இன்றைக்கி டே நல்லா ஃபன்னாக போச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். எனக்கு ஒரு விஷ் இருக்குது. நான் ஒரு விஷயத்த வேண்டிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த விஷயம் நிறைவேறிடுச்சுன்னா நான் என்ன விஷயத்த வேணுன்றது உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.